ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போக்கேமான் கோ 2024 பிப்ரவரி மந்த் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த போய்மன்ஸ்லாம் ஸ்பாட்லைட் ஹவுஸில் வரப்போது, எந்தெந்த போய்மன்ஸ்லாம் ரைட்ஸில் வரப்போது, எந்தெந்த ஈவெண்ட்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. லைக் பண்ணாமல் இருக்கவங்க லைக் பண்ணிடுங்க. சரி, ரொம்ப பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த பிப்ரவரி மந்த் அப்டேட்ஸ் மொத்தத்தையும் பார்த்துருவோம். ஓகே, ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சான்சி கம்யூனிட்டி டே பிப்ரவரி 4th அன்றைக்கி வருது. இதை பற்றின அப்டேட் வீடியோ நாளைக்கு வரும்னு கூட சொல்லலாம். லூனார் நியூ இயர் டிராகன் அன்லீஸ்டு இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5 to 11 வரைக்கும் நடக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த ஈவெண்ட்டை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, அந்த வீடியோ பார்க்கறதுக்கும் பார்த்துருங்க. அப்புறம் கோ பேட்டில் டே நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். இந்த கோ பேட்டில் டேவை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு, அதையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டே ஹுசே அண்ட் டெசிடே வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். டெசிடே பவர்ஃபுல்லாக வேணாமா, சாரி பவர்ஃபுல்லாக இல்லை பவர் இல்லாமல் இருக்கா, எந்த லெவலுக்கு போய்மன் கோக்குள்ளே ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ரெட் கலர் ஹார்ட்டினா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ தனியாக மேக் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். பிப்ரவரி 11 அன்றைக்கி தான் கைஸ் இந்த ஹுசே அண்ட் டெசிடே ரைட் டே வருதுன்னு கூட சொல்லலாம். 5 ஃப்ரீ ரைட் பாசஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போயே நான் கெஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிவல் ஆஃப் லவ் அப்படின்ட்டு ஒரு புது ஈவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 30 to February 15 வரைக்கும் நடக்குதுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் எலைட் ரைட் ரிட்டர்ன்ஸ் ஆகுது கைஸ். எலைட் ரைட் என்னடா ரிட்டர்ன்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனாமரஸ் எலைட் ரைட் அப்படின்ட்டு இப்போதைக்கு எனாமரஸ் அப்படின்ற ஒரு பொய்யமான எலைட் ரைட்ஸில் விட்டுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இது என்னைக்கிட்ட வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 14 அன்றைக்கி வருது கைஸ். கிட்டத்தட்ட ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, அதனால தான் லவர்ஸ் டே அன்றைக்கி வருது போல். 12 PM to 1 PM வரைக்கும், 1 PM to 2 PM வரைக்கும், 5 PM to 6 PM வரைக்கும், 6 PM to 7 PM வரைக்கும் இருக்குன்னு கூட சொல்லலாம். இது மொக்கையாக 12 PM to 7 PM வரைக்கும் இருக்க போகுது அப்படின்ட்டு ஈஸியாகவே சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் ஏன்னா எலைட் டே வருதுன்னு கூட சொல்லலாம். இதில் வைல்டில் நம்மளுக்கு லெஜெண்டரி போய்மன்ஸ்லாம் அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலைட் ரைட்ஸ்னாவே அதுதான் மீனிங். ஸோ அப்பியர் ஆச்சுன்னா கேட்ச் பண்ணிங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய்மான் கோ சினோ டூர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்க போகுது பிப்ரவரி 16 to February 18 வரைக்கும். இதை பற்றின வீடியோ போடலாமா வேணாமான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் குளோபல்து போட்டோமா இல்லை லாஸ் ஏஞ்சல்ஸ் போட்டோமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோட் டு சினோ அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட் குளோபலாக நடக்க போகுது, அதை பற்றியும் வீடியோ நாளைக்கு வரும்னு கூட சொல்லலாம். சான்சி கம்யூனிட்டி டே நாளைக்கு வருது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட் டு சினோ ஈவெண்ட் நான் அப்டேட் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். போய்மன் கோ சினோ டூர் குளோபல் இதை பற்றி தான் வீடியோ போடலாமான்னு கேட்டிருந்தேன். ஸோ வீடியோ போடலான்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீசன்ஸ் ஆஃப் டைம்லெஸ் ட்ராவல் அதே தான் போயிட்டு இருக்கு. நம்ம அதே சீசனில் தான் போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். எலைட் ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த எனாமரஸ் இந்த போய்மன் தான் கேஸ் இப்போதைக்கு வந்துருக்கணும்னு சொல்லலாம். டொர்னாடஸ் தண்டரஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எனாமரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போய்மன் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 அன்றைக்கி தான் வருது எலைட் ரைட்ஸில். இது உண்மையிலே பவர்ஃபுல்லாடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஃபேரி அண்ட் ஃப்ளைங் டைப் போய்மனாக இருக்கிறதுனால நம்ம டோக்கிஸ் லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது 5 ஸ்டார் ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது மெகா லாட்டியோஸ் ரிட்டர்ன் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். January 31 to February 15 வரைக்கும் இருக்குது ரைட்ஸில். ஓகே, டார்க் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா February 15 to 20 வரைக்கும் இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்புறம் கிரிசாலியா February 20 to 21 வரைக்கும் ரைட்ஸில் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாலக்குட்டிஸ் யுக்ஸி ஆசெல்ஃப் மிஸ்பிரிட் இது 3 வந்து பார்த்தீங்கன்னா February 21 to 22 வரைக்கும் நம்ம ரைட்ஸில் இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் இது குறிப்பிட்ட ரீஜன்ஸ்க்கு தான் அக்கறாகும். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினச்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா February 22 to February 23 வரைக்கும் ரைட்ஸில் இருக்க போதுன்னு கூட சொல்லலாம் 5 ஸ்டார் ரைட்ஸில். அதுக்கப்புறமேட்டுக்கு முக்கியமான ஒரு போய்மன் கெரட்டினோ ஆர்ச்சின் ஃபார்ம் இது வந்து பார்த்தீங்கன்னா February 23 to 24 வரைக்கும் நம்ம 5 ஸ்டார் ரைட்ஸில் இருக்க போது. கிட்டத்தட்ட 2 நாள் இருக்க போது. நீங்கள் பிடிக்காதவங்க பிடிச்சிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிசாலியா ஹீட்ரன் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது February 26 to March 1 வரைக்கும் 5 ஸ்டார் ரைட்ஸில் இருக்க போது. ரெண்டுமே இருக்க போதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஷைனி பூஸ்டாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெகா ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது மெகா லாட்டியோஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரைட்ஸில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 5 ஸ்டார் ரைட்ஸ்னு எடுத்துக்கலாம், மெகா ரைட்ஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷைனி லெஜெண்டரி போய்மன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மெகா எனர்ஜி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை மெகா லிஸ்ட்லேயும் எடுத்துக்கலாம்னு கூட சொல்லலாம். மெகா லிஸ்ட் அப்படின்ட்டு பார்க்கும்போது January 31 to February 15 வரைக்கும் மெகா லாட்டியோஸ் இருக்குது. ஆப்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா February 15 to 22 வரைக்கும் இருக்குது. இது ஒரு பயங்கரமான டார்க் டைப் ரைட் அட்டாக்கர் போட்டு தாகும். ஓகே, அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெகா கார்ச்சா மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறாருன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வரும்போது நானே ஷாக் ஆனேன். ஆனால் செகண்ட் டைம் எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. 2 மாதம் தான் கேஸ். நீங்கள் எதனா ஒரு போய்மனை ரைட்ஸில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மாதத்தில் அது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா February 22 to March 1 வரைக்கும் ரைட்ஸில் இருக்க போதுன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஷேடோ ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம செல்லக்குட்டியை மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. ஆர்டிகூனோ டேய் என்கிட்ட 20 ஆர்டிகூனோ இருக்குடா. கிட்டத்தட்ட இது கண்டிப்பாக ஒரு வேஸ்ட்டு தான் கூட சொல்லலாம். 90 மொத்த பேர் ரோஸ்ட் பண்ண போகிறானுங்க, சரியாக ரோஸ்ட் பண்ண போகிறானுங்க ட்விட்டரில் வச்சு. ஓகே,
சினோ டூரில் வரப்போகிற 5 ஸ்டார் ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது டியால்கா ஒரிஜின் ஃபார்ம், பால்கியா ஒரிஜின் ஃபார்ம், டியால்கா சாதா வெர்ஷன், பால்கியா சாதா வெர்ஷன், இது மொத்தமே சேர்ந்து தாங்க வரப்போகுது நம்ம சினோ டூருக்கு. ஓகே, சினோ டூரை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணணும், குளோபல் ஈவெண்ட்டை பற்றி. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா February 24 to February 25 வரைக்கும் தான் நம்ம குளோபல் சினோ டூர் நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் வாங்கிருக்கிறவங்க அந்தந்த ஊருக்கு போய் இந்த சினோ டூரை அட்டன் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 to 25 தான் நடக்க போகுது. ஓகே, ரைடார்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது January 31 வந்து பார்த்தீங்கன்னா லாட்டியோஸ் மெகாக்கு ரைடார் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். February 7 வந்து பார்த்தீங்கன்னா லாட்டியோஸ் மெகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைடார் கொடுத்துருக்காங்க 7 PM. ஓகே, டார்க் வே வந்து பார்த்தீங்கன்னா February 19 வரைக்கும் ரைடார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். டார்க் வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜ் பாம் அப்படின்ட்டு புது அட்டாக்கை நம்ம ரைட்ஸ்லேருந்து கெயின் பண்ணும்போது கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா February 20 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிரிசாலியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் நாட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மூவ் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு யுக்ஸி ஆசல் மிஸ்பிரிட் இது வந்து பார்த்தீங்கன்னா February 21 அன்றைக்கி ரைடார் நடக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆன் அப்படின்ட்டு பார்க்கும்போது February 22 அன்றைக்கி ரைடார் நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். இல்லை மேக்மா ஸ்டாம் அப்படின்ற ஒரு அட்டாக் வருது. ஏற்கனவே அந்த அட்டாக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம February 23 அன்றைக்கி கிரெட்டினா அர்ஜுன் ஃபார்ம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைடார் நடக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபோர்ஸ் அப்படின்ட்டு புதுவும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு கிரிசாலியாக்கு கிராஸ் நாட்டும் நம்ம ஹீட்டருக்கு மேக்மா ஸ்டாமும் கொடுத்து February 24 அன்றைக்கி ரைடார் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் ஸ்பாட்டட் ஹவர்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது பெஸ்ட்டான ஸ்பாட்டட் ஹவர் February 6 அன்றைக்கே நடக்குது. ட்ரெட்டினி ஸ்பாட்டட் ஹவர் நடக்குதுன்னு சொல்லலாம். 2x XP ஃபார் கேச்சிங். ஓகே, XP அதிகபட்சமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். லக்கி யூஸ் பண்ணிங்கன்னா 4x கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா February 13 வந்து பார்த்தீங்கன்னா மியூனா அதுக்கான ஸ்பாட்டட் ஹவர் நடக்குது. இது எப்படியாப்பட்ட போயுமானா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். வாட்டர் டைப் போயுமானு நினைக்கிறேன். வாட்டராக ஃப்ளைங்காக தெரில, கொஞ்சம் தெரியல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2x கேண்டி கொடுத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மியூனா கேண்டிஸ் கெயின் பண்ணோம்னா இந்த ஈவெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. February 27 வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்ட்ரூ அண்ட் அலோலன் சான்ஸ்ட்ரூ இது ரெண்டுமே கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். 2x ட்ரான்ஸ்ஃபர் கேண்டிஸ் நம்ம சான்ஸ்ட்ரூ சாதா சான்ஸ்ட்ரூ கொடுத்து வச்சுருக்காங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ரேர் எக்ஸல் கேண்டிஸ் நம்ம சான்ஸ்ட்ரூ அலோலன் வெர்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணும்போது 2 ஈவெண்ட் போனஸஸ் வச்சு ஸ்பாட்லைட் ஹவராக இந்த வருஷத்துலேயே இது மட்டும் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பிரேக் த்ரூஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது 7 day ரிசர்ச் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 5 monthsலாம் தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேப்ரஸ் வீசிங் கலேரியன் வெர்ஷன், மிஸ்டர் மைம் கலேரியன் வெர்ஷன், ஃபஃப்ரு குமி ஜெகாமோ இதில் ஜெகாமோ மட்டும் தான் இன்னும் ஷைனி ரிலீஸ் பண்ணல. அதனால் ஷைனி என்கவுண்டர் கொடுக்கலன்னு கூட சொல்லலாம். ஓகே, போய் ஸ்டாப் ஷோகேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எந்த போய் பண்ணாலும் நீங்கள் ஷோகேஸில் வச்சுக்கலாம். ஆனால் சான்ஸ் கம்யூனிட்டி அன்றைக்கி சான்ஸ் மட்டும் தான் உங்களால் ஷோகேஸில் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். சான்சி கம்யூனிட்டியில் நடக்க போகுது கேஸ் February 4 அன்றைக்கி சான்சி கம்யூனிட்டியில் நடக்க போகுது. லூனா ட்ராகன்ஸ் ஈவெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா February 5 அன்றைக்கி நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். கோ பேட்டில் டே வந்து பார்த்தீங்கன்னா February 10 அன்றைக்கி நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரைட் டே ஹுசேன் டிசிடே பயமாக இருக்கல பையன் பயறதுக்கு. ஓகே, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா February 11 நடக்க போகுது. கார்னிவல் ஆஃப் லவ் அது வந்து பார்த்தீங்கன்னா February 13 to 15 வரைக்கும் நடக்க போகுது. எனாமரஸ் எலைட் ரைட் டே இது வந்து பார்த்தீங்கன்னா எனாமரஸ்ன்ற போய் மிஸ் பண்ணுறாதீங்க. அடுத்த தடவை எலைட் ரைட்ஸ்லாம் வருமானதே கனவுல தான். எனாமரஸாக அவ்வளோ பெருசாலாம் பேசாதீங்க. ஏற்கனவே ரெஜிலிக்கி அண்ட் ரிஜி ட்ராகோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரைடுக்கு வந்து மறுபடியும் ரைடுக்கு வந்துட்டுருக்கு. எலைட் ரைடுக்கு வந்துட்டு இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது 5 ஸ்டார் ரைட்ஸில். ஓகே, போய் மன்கோ சினோ டூர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்க போகுது. இந்த மாதம் தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரோட் டு சினோ ஈவெண்ட்டும் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் போக்கிமான் கோ சினோ டூர் குளோபல் ஈவெண்ட்டும் இதில் நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஓகே, இதை பற்றிலாம் வீடியோ பார்க்கணுன்னா அதாவது குளோபல் ஈவெண்ட்டை பற்றிலாம் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் அதாவது February month எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. 5 லைக் டார்கெட்டாக வச்சுக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணாமல் திருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை முடிக்கிறேன் கைஸ். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.